வணக்கம். நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்று நாம் பேசப் போகிறோம் சோரியாசிஸில் ஏற்படும் அரிப்பு மற்றும் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு நாம் என்னென்ன பயன்படுத்தலாம், என்னென்ன தடவலாம் என்பதையும், அவை எப்படி அந்த எரிச்சல், அரிப்பு போன்ற பிரச்சனைகளில் நிம்மதியை தரும் என்பதையும் பற்றி. முதலில், சோரியாசிஸ் என்பது ஒரு தானாகவே ஏற்படும் தோல் நிலைமை. இதில் நம்முடைய உடலின் பாதுகாப்பு செல்கள் வெளிப்புறமான விஷயங்களை எதிர்க்க உருவாக்கப்பட்டவை. அவை நம்முடைய உடலின் செல்களையே எதிர்த்து தாக்க தொடங்குகின்றன, செல்களை அழிக்க ஆரம்பிக்கின்றன. இதனால் செல்களின் வாழ்நாள் சுழற்சி குறைந்து விடுகிறது. செல்கள் மிகவும் வேகமாக உருவாக ஆரம்பிக்கின்றன, செல்கள் இறக்க ஆரம்பிக்கின்றன. ஆனால் அதே வேகத்தில் அவை நம்முடைய உடலில் இருந்து வெளியேற முடியவில்லை. இதனால் நம்முடைய உடலில் சோரியாசிஸ் உருவாகிறது மற்றும் பல அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக சிவப்பு, எரிச்சல், அரிப்பு மற்றும் தோலின் படலங்கள் உருவாகுதல். இப்போது நாம் பேச போகிறோம் எந்தெந்த விஷயங்களை நாம் பயன்படுத்தலாம் என்று. என் முதல் பரிந்துரை எப்போதும் தேங்காய் எண்ணெய் தான். குளிர் பிரஸ் தேங்காய் எண்ணெயை சோரியாசிஸ் பிளாஸ்களில் தடவுங்கள். இது தோலை மிகவும் நன்கு ஈரப்பதமாக வைத்திருக்கிறது மற்றும் அரிப்பையும் குறைக்கிறது. இரவில் தூங்குவதற்கு முன்பு பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. அதற்கு பிறகு நான் பரிந்துரைப்பது ஆலோவேரா ஜெல். ரசாயனமில்லாத ஆலோவேரா ஜெல்லை எடுத்து சோரியாசிஸ் தோலில் உங்கள் பிளாஸ்களில் தடவி மெதுவாக மசாஜ் செய்யுங்கள். இது தோலை நன்கு பொருந்தும் மற்றும் வீக்கத்தையும் குறைக்கும். அதற்கு பிறகு நீங்கள் ஓட்மீல் பேஸ்ட் அல்லது ஓட்மீல் குளியலையும் பயன்படுத்தலாம். ஓட்மீல் பவுடரை கொஞ்சம் தண்ணீரில் அல்லது தயிரில் கலந்து பேக் தயாரித்து உங்கள் பிளாஸ்களில் தடவுங்கள். ஓட்மீல் குளியல் மிகவும் சிறந்தது. ஓட்மீல் குளியல் குருட்டும் மற்றும் உலர்ச்சியையும் குறைக்கும். நம்முடைய பல்வேறு நோயாளிகளுக்கு இது நல்ல பலன் அளித்துள்ளது. அதன் பின் நீங்கள் தடிப்பான, வாசனை இல்லாத மற்றும் மென்மையான ஒரு மாய்ஸ்சரைசரை பயன்படுத்த வேண்டும். இது உங்கள் தோலை நீண்ட நேரம் ஈரப்பதமாக வைத்திருக்கும். இது சோரியாசிஸ் தோலுக்கு மிகவும் முக்கியமானது. இதற்காக நீங்கள் பெட்ரோலியம் ஜெல்லியையும் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும். இது உங்கள் தோலில் உள்ள ஈரப்பதத்தை பூட்டி வைத்திருக்கும். அதன் பின் நீங்கள் குளிர்ந்த துண்டு அல்லது குளிர் கம்பிரஸையும் பயன்படுத்தலாம். பனியே அல்லாமல் குளிர்ந்த நீரில் பருத்தி அல்லது துணியை நனைத்து அதை சில நிமிடங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் வையுங்கள். இது உங்கள் எரிச்சல் மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு மிகச் சிறந்த நிவாரணம் அளிக்க முடியும். இப்போது நாம் எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அல்லது தவிர்க்கக்கூடியவை என்ன என்பதை பார்க்க வேண்டும். முதலில், சோரியாசிஸ் நோயாளிகள் குளிக்கும் போது வெந்நீரை பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் அது உங்கள் தோலை இன்னும் அதிகமாக உலரச் செய்யும். அதன் பின் எந்த ஒரு வலுவான ரசாயன சோப்புகள் அல்லது வாசனை திரவியங்களையும் பயன்படுத்த வேண்டாம். இவை உங்கள் தோலில் மேலும் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும். தோலை எந்த வகையிலும் உரச வேண்டாம் அல்லது அரைக்க வேண்டாம். இதனால் உங்கள் தோலில் தொற்று அதிகரிக்கலாம் அல்லது இரத்தம் வரக்கூடும். நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டு முழுமையான சிகிச்சை விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.